இன்டரிம் பட்ஜெட் இருந்தது இல்லையா சார், தங்கம் தென்னரசு சார் வந்து ப்ரொவிஷ்னலாக ஒரு மாதிரி டெம்பரரியாக ஒரு பட்ஜெட் கொடுத்துட்டு போயிருந்தார் இல்லையா, அதில் சொல்லியிருக்கிற வாங்கக்கூடிய கடனை விட இப்போ வந்திருக்கிற ரிவைஸ் பட்ஜெட்டில் இருக்கிற கடன் வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு 3500 கோடி ரூபாய் கூட இருக்குது. ஸோ சொன்ன மொதல் ப்ராமிஸே டுமில். நீங்கள் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு வரீங்க, அந்த வாக்குறுதி கொடுத்துட்டு வரும்பொழுது கொடுத்த வாக்குறுதிக்கு நீங்கள் நியாயமாக நடந்துக்கிறீங்களா? 1,70,70,000 கோடி ரூபாய் தங்கம் தென்னரசு சார் வாங்க போகிறேன்னு சொன்ன நம்பரு மரிவில்சன் சார் சொல்லியிருக்கிற நம்பர் இட் ஹஸ் பிகம் 1,73,445 கோடி, கிட்டத்தட்ட 3,500 கோடி ரூபாய் அடிஷ்னலாக வாங்க போகிறாங்கிறது தான் இந்த பட்ஜெட்டில் இருக்கிற முதல் ஹெட்லைன் நம்பர். இப்போ இந்த 28,000 கோடி ரூபாய் நஷ்டம் அடிஷ்னலாக பண்ண வேண்டிய செலவு நான் வந்து இன்டரிம் பட்ஜெட்டில் காட்டலை, அது வந்து தங்கம் தென்னரசு சார் தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கையில் முழு நேரத்துக்கு பேசிட்டு ஸோ இந்த பட்ஜெட்டில் ஃபுல்லாக ஃபண்டு பண்ணியிருக்காங்கன்னா பண்ணலை. ஒரு 7,000 கோடி மட்டும் தான் இன்க்ரிமெண்டலாக காட்டியிருக்காங்க, மீதி 21,000 கோடி எங்கே போச்சு? நிர்மல்குமார் சார் வந்து ஒரு 49,000 கோடி ரூபாய்க்கு செலவு இருக்குன்னு சொன்னார். அந்த 49,000 கோடி ரூபாய் செலவு வந்து ஒரு பீரியட் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் இமீடியட்டாக பண்ண வேண்டிய செலவு 8,000 கோடி 9,000 கோடி கிட்ட இருக்குது. அந்த 8,000 9,000 கோடி ரூபாய் அங்கே செலவு பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்கு அங்கே நஷ்டம் கூடும் அர்த்தமா? அந்த நஷ்டத்தை நம்ம ஈடு கட்டணுமா வேண்டாமா? அப்போ அந்த ஒரு 9,000 crores ஆட் பண்ணுமா வேண்டாமா? எக்ஸ்ட்ராவாக கடன் வாங்குறோம், இன்னும் எக்ஸ்ட்ராவாக லாஸ் வந்திருக்கணும், ரெவன்யூ டெபிசிட் வந்திருக்கணும், அதை ஹைடு பண்ணியிருக்கோம். மூணாவதாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை கூட்டியிருக்கணும். வந்த உடனே ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு 2 வாரம் 3 வாரம் டைம் எடுத்துக்கிட்டாங்க, நல்ல விஷயம், நான் குறை சொல்லலை, டிலே ஐ ஃபெல்ட், பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் 2 மாதம் அந்த ரெவன்யூ ஆக்மெண்டேஷன் கமிட்டி முன்னாடியே ஃபார்ம் பண்ணியிருக்கலாமே. அந்த தேர்தல் வாக்குறுதியோட எஸ்டிமேட் இருக்கு இல்லையா சார், அது வந்து கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து நம்மளுடைய செலவு இருக்குங்கிறது வசதி எஸ்டிமேட். டிவிக்கே கொடுத்த தேர்தல் வாக்குறுதி 1,00,000 கோடிங்கிறது இருக்கிற செலவை தாண்டி இருக்கக்கூடிய செலவு. ஸ்போர்ட்ஸுக்கு டபுள் பண்ணியிருக்காங்க, 500 கோடி ரூபாய் இன்டரிம் பட்ஜெட்டில் சொன்ன ப்ராமிஸை வந்து 1000 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட டபுள் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் குட் திங். அஃப்கோர்ஸ் இட் வாஸ் எக்ஸ்பெக்டட். அவர் என்னைக்கு வந்து அந்த ஆன்டி ட்ரக் மிஷன்லேருந்து ஸ்போர்ட்ஸ் சைடு ட்ரக்ஸை விடுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தங்கிலீஷ் எழுதினாரோ அன்றைக்கே எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸுக்கு தில் ப்ரையாரிட்டைஸ், விச் இஸ் குட். இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஆடிட்டர் சாய் மூதன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து பட்ஜெட் முதல் முறையாக தாவேக அரசு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. மரியாவில்சன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பட்ஜெட்டில் முக்கியமான ஆங்கிளில், அதாவது முக்கியமாக எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா மறுபடியும் ஃப்ரீ பீஸ் தான் லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. இது வரதுனால அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன்கள் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்த 3 மாதத்தில் 20,000 கோடி கடன் வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சில நியூஸ்களும் போடப்பட்டிருந்தது. ஸோ இந்த பட்ஜெட்டை ஃபஸ்ட்டு எப்படி பார்க்குறீங்க ஃபுல்லாக? சார், நான் அதை பட்ஜெட்டை பார்க்கறதுக்கான சரியான அணுகுமுறை என்னங்கிறத சொல்லிட்டு நான் ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் சார். ஏன்னா தாவேக அரசு என்னென்னலாம் ப்ராமிஸ் பண்ணி என்னென்னலாம் வாக்குறுதி கொடுத்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க அவங்களோட தேர்தல் அறிக்கையில், இது பாயிண்ட் 1. 2வது வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டோட இன்டரிம் பட்ஜெட் தங்கம் தென்னரசு சார் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பட்ஜெட் ரிலீஸ் பண்ணிட்டு போனார், அது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக இருக்குது. 3வது மரிவில்சன் சாரும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியும் அங்கே இருக்கிற சித்திக் சாரெல்லாம் சேர்ந்து அவங்க வந்து ஒரு வெள்ளை அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஜூன் 1st வீக் நினைக்கிறேன்னா, இஃப் ஐம் ரைட், டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்கிறது. அந்த வெள்ளை அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க, இது 3 தான் நம்மளோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இது 3 வச்சு தான் இந்த பட்ஜெட்டை ஃபஸ்ட்டு இவாலுவேட் பண்ணணும். தமிழ்நாட்டோட நிதி நிலைமை எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது ஒயிட் பேப்பரில் நிர்ணயம் பண்ணிட்டாங்க. இவங்களே சொல்லிட்டாங்க பட்ஜெட் வந்து இன்டரிம் பட்ஜெட் சுமாராக தான் இருக்குது, சரியா இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. தேர்தல் வாக்குறுதியில் அதிரிபுதிரியான வாக்குறுதிகள் நிறைய அள்ளி வீசி எறிஞ்சிருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த பட்ஜெட்டை அணுகும் பொழுது இந்த 3ல் என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்த்து தான் நம்மளால் அணுக முடியும். இதுதான் வந்து என்னுடைய கன்ஃபார்ம். ஸோ இது 3 படி பார்த்துட்டு என்ன பண்ணலாங்கிறத இல் ப்ராப்ளி எக்ஸ்பிளைன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடன் சுமை ஜாஸ்தியாக இருக்குது, நாங்கள் வந்து கடனை குறைப்போம், கடன் சுமையை குறைப்போம், இதெல்லாம் தான் வந்து அவங்க கொடுத்த நிறையா வாக்குறுதிகள். இன்டரிம் பட்ஜெட் இருந்தது இல்லையா சார், தங்கம் தென்னரசு சார் வந்து ப்ரொவிஷ்னலாக ஒரு மாதிரி டெம்பரரியாக ஒரு பட்ஜெட் கொடுத்துட்டு போயிருந்தார் இல்லையா, அதில் சொல்லியிருக்கிற வாங்கக்கூடிய கடனை விட இப்போ வந்திருக்கிற ரிவைஸ் பட்ஜெட்டில் இருக்கிற கடன் வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு 3,500 கோடி ரூபாய் கூட இருக்குது. ஸோ சொன்ன மொதல் ப்ராமிஸே டுமில். ஸோ நான் வந்து கடனை குறைப்பேன்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துருக்கிற மொதல் பட்ஜெட்லேயே தங்கம் தென்னரசு சார் ப்ரெசென்ட் பண்ண இன்டரிம் பட்ஜெட்டை விட இந்த வருஷம்
கூட கடன் வாங்க போகிறேங்கிறது தான் இவங்க கொடுத்துருக்கிற பட்ஜெட்டில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட். வழியில் இல்லை சார், அந்த அளவுக்கு சுச்சுவேஷன் இருக்குது தமிழ்நாட்டில். நான் இல்லைன்னு சொல்லலை, நான் அதெல்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்லலை. நான் அதை நம்ம எதுக்கு வந்து பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லணும். என் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு வரீங்க, அந்த வாக்குறுதி கொடுத்துட்டு வரும்பொழுது கொடுத்த வாக்குறுதிக்கு நீங்கள் நியாயமாக நடந்துக்கிறீங்களா, அதுக்கு சொன்ன மாதிரி நடந்துக்கிறீங்களாங்கிற கேள்வி தான். 1,70,70,000 கோடி கிராஸ் லோன்ஸ், நெட் லோன் விட்டுருங்க, அது நெட் லோன் தான் 1.2 lakh crores இருந்தது. 1,70,70,000 கோடி ரூபாய் தங்கம் தென்னரசு சார் வாங்க போகிறேன்னு சொன்ன நம்பரு, மரியவில்சன் சார் சொல்லியிருக்கிற நம்பர் இட் ஹஸ் பிகம் 1,73,445 கோடி, கிட்டத்தட்ட 3,500 கோடி ரூபாய் அடிஷ்னலாக வாங்க போகிறாங்கிறது தான் இந்த பட்ஜெட்டில் இருக்கிற ஹெட்லைன் நம்பர். ஸோ ஸ்டார்டிங்கே ஃபுல்லாக பட்டாசாக தான் இருக்குது. ஸோ போக போக கடன் எவ்வளோ போகுங்கிறத we have to wait and watch. எனக்கு ஃபஸ்ட்டு தோணுன விஷயம் அதுதான். கடன் சொல்லிட்டு நீங்கள் வந்து கடனை ரேஷனலைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கடனை கூட்டியிருக்கீங்க. இதில் இன்னொரு வேடிக்கையான விஷயத்தையும் சொல்லிடுறேன். இந்த கடன் கூட்டுறதுக்கு கூடியிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ செலவு கூடியிருக்குன்னு அர்த்தம். சில இடத்துல செலவுகளை குறைச்சும் கடனை கூட்டியிருக்காங்க. அடுத்தது வரேன், மரியவில்சன் சார் கொடுத்த வெள்ளை அறிக்கையில் தெளிவாக சொன்ன ஒரு விஷயம் என்ன, கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டோட பொதுத்துறை நிறுவனங்களில் அடிஷ்னலாக கடன் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, கரெக்ட். அது ஐ திங்க் அப்ராக்ஸ் 3.5 lakh crores வச்சுக்கோங்களேன். இது சொல்லி முடிச்சுட்டு நிர்மல்குமார் சார் பவர் மினிஸ்டர், எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் வந்து அவர் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தார். அவர் கொடுத்த வெள்ளை அறிக்கையில் சுமார் 49,000 கோடி ரூபாய் மேற்படியாக தமிழ்நாட்டோட மின்சாரத்துறை வாரியம் வந்து கடன் வாங்க போகிறதா சொன்னாங்க. அது அரசு கடன் கீழே வராது, ஆல்ரெடி இந்த டான்ஜெட்கோ டிரான்ஸ்மிஷன் கம்பெனின்னு சொல்லிட்டு 3-4 கம்பெனி இருக்கிறனால நாங்கள் தான் கடன் வாங்க போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கடன் அங்கே போயிடுச்சு. நான் புதுசாக 49,000 கோடி வாங்க போகிறேன்னு சொன்ன கடன் அங்கே ஆல்ரெடி ஏறியாச்சு. இங்கே எக்ஸ்ட்ரா 3,000 கோடி 3,500 கோடி ரூபாய் கடன் ஆல்ரெடி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 53,000-54,000 கோடி ரூபாய் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் இட் இந்த பட்ஜெட் முடியும் பொழுது தமிழ்நாட்டோட கடன் கூட போகிறதுன்னு அர்த்தம். அது நெட்டாக ஒரு சிம்பிள் நம்பரில் சொல்கிறதுக்கு. ஸோ இது எனக்கு ஒரு லெவலில் ஷாக்கிங்காக இருக்குது. நீங்கள் சொன்ன ப்ராமிஸ் வேறு, செய்கிற விஷயங்கள் வேறுன்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயத்தில் இது போக போக தான் அசஸ் பண்ணி, ஏன்னா இவங்க சொல்கிற ப்ராமிஸும் வருஷ கடைசியில் பட்ஜெட் முடிச்சுட்டு they'll give something called as revised estimates. நான் இப்போ எஸ்டிமேட் தான் பண்ணுறேன். பட்ஜெட்டுங்கிறது ஓரளவுக்கு தோராயமாக கொடுக்குற நம்பர் தான். ஆக்சுவல் நம்பர்ஸ் வரும்போது எப்படி மாறுதுங்கிறத நான் பார்க்கறதுல இன்னும் ஆர்வமாக இருக்குது. இதுதான் என்னோட இனிஷியல் அப்சர்வேஷன் கடன் விஷயமா. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த சொன்னேன் இல்லையா, இந்த ஒயிட் பேப்பர் வரும்பொழுது ஒரு பெரிய கிரிட்டிசிசம் ஆஃப் இன்டரிம் பட்ஜெட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இன்டரிம் பட்ஜெட்டில் 48,000 கோடி தான் ரெவன்யூ டெஃபிசிட்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது மொத்த டெஃபிசிட் எனக்கு வந்து 48,000 கோடி தான் இந்த வருஷத்துக்கான டெஃபிசிட் நிதிநிலை அறிக்கையில். ஸோ 48,000 கோடி தான் நிதிநிலை அறிக்கையில் டெஃபிசிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க ஒயிட் பேப்பரில். எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, 16,000 கோடி ரூபாய் லாஸ் ஃபண்டிங், அதாவது தமிழ்நாடுடைய பவர் செக்டர் டான்ஜெட்கோ டிரான்ஸ்மிஷன் கம்பெனி அங்கே இருக்கக்கூடிய லாஸ் ஃபண்டிங், அங்கே இருக்கிற லாஸை தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஃபண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது ஒரு 16,000 கோடி ரூபாய். இதை தவிர ரெகுலேட்டரி அசெட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 11,000-12,000 கோடி ரூபாய். அப்படின்னா என்னென்னா, ரெகுலேட்டரி அசெட்ஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சு, ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் லாஸ்ட்டில் போயிட்டு இருக்கு, நீ மாட்டுக்கு செலவு அங்கே பண்ணிகிட்டே இருக்க, எலெக்ஷனில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி அது இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக. ஸோ அப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டு என்ன ஆகும், அங்கே நஷ்டம் கூடும். இந்த கூடுற நஷ்டத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, பண்ண நஷ்ட செலவை சொத்தாக காட்டுவாங்க. நீங்கள் இன்னைக்கு பஸ் வாங்கினீங்கன்னா பஸ் உங்கள் சொத்தாக இருக்கும். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட் வாங்கினீங்கன்னா அது சொத்தாக இருக்குமா? அது செலவாக தானே இருக்க முடியும். அந்த மாதிரி செலவு பண்ணதை சொத்தாக காட்டுவாங்க, ரெகுலேட்டரி அசெட் சொல்லுவாங்க. அது என்ன கண்டிஷன்னா, இந்த சொத்தாக காட்டுற விஷயத்த மேற்படி ஃபியூச்சர் பீரியடில் அந்தந்த நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், நம்ம ஊரில் டான்ஜெட்கோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணியோ இல்லைன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெவென்யூ சப்சிடியாக டான்ஜெட்கோ கொடுத்தோ ஈடு கட்டணும். இப்போ பண்ணணும் இல்லையா? இப்போ இந்த 28,000 கோடி ரூபா நஷ்டம் அடிஷ்னலாக பண்ண வேண்டிய செலவு நான் வந்து இன்டரிம் பட்ஜெட்டில் காட்டலை, அது வந்து தங்கம் தென்னரசு சார் தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கையில் மொழ நிலத்துக்கு பேசிட்டு, ஸோ இந்த பட்ஜெட்டில் ஃபுல்லாக ஃபண்டு பண்ணியிருக்காங்கன்னா பண்ணலை. ஒரு 7,000 கோடி மட்டும் தான் இன்க்ரிமெண்டலாக காட்டியிருக்காங்க. மீதி 21,000 கோடி எங்கே போச்சு? சரி, அதோட முடிஞ்சு போச்சு. அதோட முடியல. ஏன் அப்படின்னா, இவங்க கவர்மெண்ட் வந்த உடனே
முதல் நாளே ஒரு கையெழுத்து போட்டார் தெரியுமா, நிறைய கையெழுத்து போட்டார். அந்த அந்த பொறுப்பேற்ற உடனே வந்து சிங்கப்பெண் திட்டம், இந்த திட்டம் ஒரு 4-5 கையெழுத்து போட்டார். அதில் ஒரு திட்டம் என்ன இருந்தது, மின்சாரத்தில் வந்து 200 யூனிட்ஸ் வரைக்கும் ஃப்ரீ அப்படின்னு சொன்னார். அந்த ஃப்ரீ வில் ஹேவ் அன் இம்பாக்ட், ஒரு ஃபினான்ஷியல் பேர்டன் இருக்கும். இப்போ அது பேர்டன் இருக்குன்னா என்ன அர்த்தம், அந்த டான்ஜெட்கோ நிறுவனத்தில் நஷ்டம் கூட போகுதுன்னு அர்த்தம். அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா தான் 28,000 கோடிக்கு மேலே தானே அலோகேட் பண்ணியிருக்கணும், பண்ணலை. அடுத்தது வருவோம், நிர்மல்குமார் சார் வந்து ஒரு 49,000 கோடி ரூபாய்க்கு செலவு இருக்குன்னு சொன்னார். அந்த 49,000 கோடி ரூபாய் செலவு வந்து ஒரு பீரியட் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் இமீடியட்டாக பண்ண வேண்டிய செலவு 8,000 கோடி 9,000 கோடி கிட்ட இருக்கு. அந்த 8,000 9,000 கோடி ரூபாய் அங்கே செலவு பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்கு அங்கே நஷ்டம் கூடும் அர்த்தமா? அந்த நஷ்டத்தை நம்ம ஈடு கட்டணுமா வேண்டாமா? அப்போ அந்த ஒரு 9,000 crores ஆட் பண்ணுமா வேண்டாமா? எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா, நியாயமாக பார்த்தா இன்னொரு 46,000 கோடி ரூபாய், 38,000 கோடி ரூபாய் நம்பர் ஷுட் ஹவ் இன்க்ரீஸ்ட். வெறும் 7,000 கோடி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மீதி 30,000 கோடி ரூபாய் ரெவன்யூ டெபிசிட் எங்கே போச்சு? ஸோ இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்த உடனே அபட்டமாக இவங்களும் ஒரு கவரப் ஜோனுக்குள்ளே போன ஃபீலிங் தான் எனக்கு உடனே வந்தது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இனிஷியலாக இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் அப்சர்வேஷன் அது மட்டும்தான். ரெண்டாவது, அடுத்த மேஜர் அப்சர்வேஷன் சொல்லிடுறேன். இந்த உட்கட்டமைப்பு பற்றி லாஸ்ட் டைம் ஒயிட் பேப்பர் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். ஸோ பொருளாதாரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் மாட்டுக்கு செலவு பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, சொத்து வாங்குறதுக்கான செலவு, சொத்து கட்டுறதுக்கான செலவும் வச்சுக்கணும். ரோடு போடுறது, பிரிட்ஜ் போடுறது, கட்டுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்டரிம் பட்ஜெட்டில் ஒரு 58,000 59,000 கோடி ரூபாயை உட்கட்டமைப்புக்கான செலவுன்னு சொல்லியிருந்த நம்பர் கூடியிருக்கணுமா குறைஞ்சிருக்கணுமா? கூடியிருக்கணும். நிறைய செலவு பண்ண போறேன்னு சொல்லியிருக்கணுங்க. செலவு பண்ணுற கூட்டி செலவு பண்ணாடி விட பரவாயில்ல, அட்லீஸ்ட் குறைக்காம இருந்திருக்கலாம்ல. தட் ஹஸ் கம் டவுன் பை சம் 1,500 crores. கிட்டத்தட்ட 1,500 கோடி ரூபாய் வந்து இவங்களுடைய உட்கட்டமைப்பு செலவு வந்து திருப்பி குறைச்சி விட்டுருக்காங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லக்கூடிய விஷயத்த தேவ் ரெடியூஸ்ட் இட். இது அனதர் மேஜர் ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். ஸோ குவிக்காக ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது, எக்ஸ்ட்ராவாக கடன் வாங்குகிறோம், இன்னும் எக்ஸ்ட்ராவாக லாஸ் வந்திருக்கணும், ரெவன்யூ டெபிசிட் வந்திருக்கணும், அதை ஹைடு பண்ணியிருக்கோம். மூணாவதாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை கூட்டியிருக்கணும், அதையும் வந்து நம்ம என்ன சொல்கிறது, அதையும் வந்து குறைச்சி வச்சுருக்கோம். இல்லை உச்சக்கட்ட காமெடியாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, ரெவன்யூ ஆக்மெண்டேஷன், விச் இஸ் நான் என்னுடைய வருவாயை கூட்டுறதுக்கு என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண போகிறேன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ரெவன்யூ ஆக்மெண்டேஷன் சொல்லிட்டு அந்த ரெவன்யூ ஆக்மெண்டேஷன் பற்றி வரும்பொழுது நான் நினச்சது என்னென்னா, சரி ஆல்ரெடி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணிவிட்டு எந்தெந்த விதத்தில் வருவாயை கூட்டலாம் அப்படிங்கிற பிளான் வந்து லாஸ்ட் 2 மாதம் பண்ணியிருப்பாங்க நான் அசியூம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா 3 நாளைக்கு முன்னாடி தான் இவங்க புதுசாக இன்னொரு கமிட்டியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு மான்டெக்சிங் ஆலுவாலியா தலைமையில் வந்து ஒரு புதுசாக ஒரு கமிட்டியை கிரியேட் பண்ணி அந்த கமிட்டி வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணோம், இப்படிலாம் வருவாயை கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இதில் ஸ்ட்ரெயிட்டாக தோணும் 2 பாயிண்ட்டையும் சொல்லிடுறேன். பாயிண்ட் நம்பர் 1, நீங்கள் சுற்றி இப்போ 3 மாதம் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கிற சந்தேகம் எனக்கு வருது. நீ வந்த உடனே ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு 2 வாரம் 3 வாரம் டைம் எடுத்துக்கிட்டாங்க, நல்ல விஷயம், நான் குறை சொல்லலை. டிலேன் ஐ ஃபெல்ட், பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் 2 மாசம் அந்த ரெவன்யூ ஆக்மெண்டேஷன் கமிட்டி முன்னாடியே ஃபார்ம் பண்ணிருக்கலாங்க. 2 மாசம் கழிச்சு நீ ரெவன்யூ ஆக்மெண்டேஷன் கமிட்டியை ஃபார்ம் பண்ணினீங்க, அந்த ஃபார்ம் பண்ண கமிட்டியோடைய கான்ட்ரிபியூஷனோ இன்புட்டோ எந்தவித இன்புட்டோ இந்த பட்ஜெட்ல இருந்திருக்காது இல்லை. அப்போ அந்த ரெவன்யூ ஆக்மெண்டேஷன் பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு தீர்வு நோக்கியான ஒரு கலந்த ஆலோசனை நடந்திருக்காதுங்கிறது என்னுடைய வியூ. சரி, இது ஒன்று. இன்னொன்று, மான்டெக்சிங் ஆலுவலை இருந்திருந்து எனக்கு அவர் பிடிச்சிருக்கீங்க. முன்னாடி வந்து இந்த திரேட்ஸே, அப்புறம் ஒரு பேர் என்ன, ஆர் ராஜன்லாம் பிடிச்சு வச்சிருந்தாங்க. அந்த கமிட்டி, அந்த ஒரு அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க சொல்றதையும் கேட்கல. அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியே குறைசான ஒரு பொருளாதார நிபுணர் இருந்தார் நம்ம ஊரில். அவர் பயங்கரமான பொருளாதார நிபுணர், அதை பற்றி பேச வேணாம். ஸோ அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதுக்கும் பிரயோஜனம் இல்லை. இந்த புதுசாக கமிட்டி ஃபார்ம் பண்ணி யார் தலைமையில், மான்டெக்சிங் ஆலுவலை தலைமையில். ஸோ இதை 2ஆக பார்க்கலாம். கமிட்டி இப்போ தான் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா? அப்போ என்னைக்கு உங்கள்கிட்ட இன்புட் வந்து நீங்கள் என்னைக்கு ரிவைஸ் பண்ண போறீங்க? பட்ஜெட்டுங்கிறது ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட் இல்லை. இப்போ கமிட்டி ஃபார்ம் பண்ணி 6 மாதம் கழிச்சு உங்களோட ஸ்கீம் ஃபுல்லாக மாற்ற போறீங்க. இப்போ ஸ்கீம் ஃபுல்லாக மாற்ற போகிறோம், இந்த பட்ஜெட்டே வேஸ்ட்னு அர்த்தம் இல்லை. அப்போ எதுக்கு இந்த பட்ஜெட்டு? அப்போ எதுக்கு இந்த கமிட்டி? சரி, இந்த கமிட்டியோட தலைவர் யாருன்னா மான்டெக்சிங் ஆலுவலி. யார் இந்த மான்டெக்சிங் ஆலுவலியா? அவர் வந்து இந்தியாவோட பொருளாதார ஹிஸ்ட்ரியில், எக்கனாமிக் ஹிஸ்ட்ரியில் 91 வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக சொல்லுவாங்க. 1991 இந்தியா ரொம்ப மோசமான நிலைமை இருந்தது. அந்த லிபரலைசேஷன் வரும்பொழுது இப்போ முன்னாள் பிரதம மந்திரி மன்மோகன் சிங் அவர்கள் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணி they did a phenomenally good thing. அதெல்லாம் குறையெல்லாம் சொல்றதுக்கு இல்லை. there is a solid political leadership. ஒன் ஆஃப் தி ஒஸ்ட் ஃபேசஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டாக்னன்ட் கேபெக்ஸ் ஒன்றும் பண்ணாமல் இருந்த 10 வருஷம். இந்தியாவோட லாஸ்ட் டெக்கேட் 2004 இருந்து 2014 வரைக்கும். இந்த ஸ்டாக்னன்ட் டெக்கேடில் ஒரு முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்த ஆசாமி யாரு? மான்டெக்சிங் ஆலுவாலியா. என்னவா இருந்தாரு?
அவர் வந்து அப்போ எக்கனாமிக் அட்வைசராக இருந்தார். எக்கனாமிக் அட்வைசரா? ஸோ என்னுடைய பெரிய எக்கனாமிக் அட்வைசர். ஆமாம், இப்போ இது கவலையா இல்லாட்டி சந்தோஷமானு தெரியல எனக்கு. கவலை என்னன்னா, சரி அடுத்த 10 வருஷம் வந்து மொத்த இந்தியாவுக்கும் புஸ்வானம் வச்ச ஆசாமி வந்து இப்போ தமிழ்நாடுக்கு அடுத்த 5 வருஷம் வைக்க போறாங்கிற கவலை வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு சைடு யோசிச்சு பார்த்தா நல்ல காலம் இந்த மனுஷன் வந்து முன்னாடியே கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணல, அதனால இந்த பட்ஜெட்ல அவர்னால ஒரு அடிஷனல் டேமேஜ் ஏற்படாதுங்கிற மாதிரி எண்ணமும் இருந்துச்சு. இது எப்படி பேலன்ஸ் பண்றது எனக்கு தெரியல. குட் திங் அண்ட் பேட் திங், பட் லெட்ஸ் see how it will progress going forward. இதுதான் வந்து குவிக்கான இனிஷியல் அப்சர்வேஷன்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி இப்போ நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் அலோகேட் இப்போ இனிஷியலாக வந்து ஃபுல்லாக அமௌண்ட்டு அலோகேட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் தான் அலோகேட் பண்ணுவாங்க. பட் இப்படி இந்த மாதிரி அலோகேட் பண்ணும்போது இன்னும் போக 1 இயருக்கு அலோகேட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல? பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, கொஞ்சம் 3 months தான். அப்போ இன்னுமே ரெவன்யூ அதிகமாக பேர்டன் வரத்தானே செய்யும். 100% உண்மை. ஸோ இதுதான் நான் வந்து சொல்ல வந்தேன். அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஒரு அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் வந்து தேர்தல் வாக்குறுதியோட காஸ்ட்டு நான் ஜஸ்ட் குவிக்லி ரீட் அவுட் அலோன் இஃப் யூ டோன்ட் மைண்ட். அந்த தேர்தல் வாக்குறுதியோட எஸ்டிமேட் இருக்கு இல்லையா சார், அது வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்து நம்மளுடைய செலவு இருக்குங்கிறது வசதி எஸ்டிமேட். டிவிக்கே கொடுத்த தேர்தல் வாக்குறுதி 1 லட்சம் கோடிங்கிறது இருக்கிற செலவை தாண்டி இருக்கக்கூடிய செலவு. ஸோ இது புது செலவாக கணக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 1 லட்சம் கோடி அப்சர்வ் பண்ணுற அளவுக்குலாம் சத்தியமாக தமிழ்நாட்டுக்கு சக்தி இல்லை. நீங்கள் எப்பேற்பட்ட மாநிலமாக இருந்தாலும் சக்தி கிடையாது. 1 லட்சம் கோடி வரப்போகுதுன்னா மற்ற விஷயத்தில் கை வைக்கணும்னு அர்த்தம். எதில் கை வைப்பாங்கிறது போக போக தான் நமக்கு தெரியும். ஸோ வரிசையாக கொடுத்த பெரிய லிஸ்ட்டில் இன்னைக்கு குவிக்கான நோட்டீஸ் பண்ண 2-3 விஷயம் என்னென்னா, ஒன்று வந்து இந்த மாமன் சீர் திட்டம் மாதிரி வந்து 8 கிராம் தங்கம், ஒரு சில்க் சாரி, அண்ணன் சீர், மாமன் சீர் தப்பாக சொல்லிட்டேன், அண்ணன் சீர் திட்டம் சொல்லிட்டு அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு 800 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இனிஷியலி வந்து எஸ்டிமேட் என்னன்னா 2-3 லட்சம் இளம் பிரைடுக்கு, அந்த மணப்பெண்ணுக்கு தர மாதிரி இருக்கும். எஸ்டிமேட் போட்டு தோராயமாக 2500 கோடி ரூபாய் வில் பி தி ஃபண்ட் ரிக்வயர்டுங்கிற மாதிரி வசதி இனிஷியல் எஸ்டிமேட். இவர் சொன்ன கணக்கெலாம் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1.25 லட்ச ரூபா செலவு இருக்கும் பெர் பர்சன். 8 கிராம் கோல்டு ஒரு சில்க் சாரின்னா 1.25 லட்சம் ரூபாய். 2 லட்சம் பேர் கல்யாணம் பண்ணாலும் 2500 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட செலவாகுங்கிறது நம்பர். இவர் அலோகேட் பண்ண நம்பர் வந்து 862 கோடி ரூபாய். இது திருப்பி வந்து இந்த மகளிர் உரிமை திட்டம் வந்த மாதிரி எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருந்தால் மட்டும்தான் தருவோங்கிற கான்செப்ட்குள்ளே போகும்னு நினைக்கிறேன். அது என்ன எலிஜிபிலிட்டிங்கிறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கோடீஸ்வரனுங்களாம் கல்யாணம் பண்ணுவாங்க, அவங்களுக்குமா இது கொடுக்கப்படுமா என்ன? அப்புறம் அதே தான். ஸோ இது யார் அந்த எலிஜிபிள் கிரைட்டீரியாங்கிறது வந்து வி நீட் டு ஃபிகர் அவுட். ஏன்னா ஆரம்பத்தில் கொடுத்த எஸ்டிமேட் என்னன்னா, பாவர்ட்டி, அதாவது வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு கீழே யார் யாருக்கெல்லாம் இன்கம் இருக்கோ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மணப்பெண்ணுக்கான செலவு மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. அந்த நம்பரே கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட், குறைவான எஸ்டிமேட் 2-3 லட்சம் பேர். 2 லட்சம் பேருக்கு ஆளுக்கு தலா 1.25 லட்சம் வருஷம் தரோனாலே 2500 கோடி ரூபாய் அப்ராக்சிமேட்லி இல்லையா? ஸோ 3 லட்சம் எனக்கு கூடும். கொடுத்துருக்கிற நம்பர் 800 கோடியோ நம்ம 1/3. இப்போ எத்தனை பேருக்கு தர போகிறாங்க? அவங்க பெண்ணாக இருக்கணும், 25 வயசுக்கு கீழே இருக்கணும், 19 வயசுக்கு மேலே இருக்கணும், ஏதாவது கண்டிஷன் போடுவாங்கன்னு நான் அசியூம் பண்ணுறேன். பார்ப்போம், அது வரும்பொழுது தான் அது தெரியும். அப்புறம் பள்ளி கல்வித்துறை, அப்புறம் உயர்கல்வித்துறை ரெண்டுத்துக்கான அலோகேஷன் கூடுன்னு பார்த்தா கூடலை. தோராயமாக 1500 கோடி ரூபாய் இன் டோட்டல் அலோகேஷன் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதனோட அது வித்தியாசமாக இருக்குது. நம்ம திருப்பியும் கல்வி பிரதானம் பண்ணி எதை பண்ண போகிறோன்னு பார்த்தா அதையும் குறைச்சி வச்சுருக்காங்க. அது எங்கே குறைச்சிருக்காங்கிறது டீட்டெயில்ஸ் பார்க்கணும். ஏன்னா அங்கே சிக்னிஃபிகண்ட்டான செலவு வந்து புதுசாக ஸ்கூல் கட்டத்துலேயே கிரவுண்டு கட்டலாம் இல்லவே இல்லை. திருப்பி சம்பளம் கொடுக்குறதுல தான் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால் சம்பளத்தை குறைச்சிருக்க முடியாது. எங்கே குறைச்சிருப்பாங்கன்னா திருப்பி உட்கட்டமைப்புக்கான செலவில் தான் கை வச்சுருப்பாங்கிறது என்னுடைய இமீடியட் கெஸ். அது பாலிசி ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட் வர வி ஹேவ் டு கீப் ட்ராக். ஸ்போர்ட்ஸுக்கு டபுள் பண்ணியிருக்காங்க. 500 கோடி ரூபாய் இன்டரிம் பட்ஜெட்டில் சொன்ன ப்ராமிஸை வந்து 1000 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட டபுள் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் குட் திங். அஃப்கோர்ஸ் இட் வாஸ் எக்ஸ்பெக்டட். அவர் என்னைக்கு வந்து அந்த ஆன்டி ட்ரக் மிஷன்லேருந்து ஸ்போர்ட்ஸ் சைடு ட்ரக்ஸை விடுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தங்கிலீஷ் எழுதினாரோ அன்றைக்கே எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸுக்கு தில் ப்ரையாரிட்டைஸ், விச் இஸ் குட். அண்ட் இன்ஃபேக்ட் முன்னதாகவே நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த கேல் ரத்னா ஸ்கீமுக்கு கீழே, கேலோ இந்தியா ஸ்கீமுக்கு கீழே நிறைய பைசா தமிழ்நாடே வாங்கலாம் ப்ரொப்போசலை கொடுத்து, அதை பற்றி இங்கே பெருசாக எதுவும் கொடுக்கல. பட் ஐம் அஸ்யூமிங் தட் தே வில் ஸ்பெண்ட் ஈவன் மோர். ஸோ நிறையா செலவு பண்ணுவாங்க, இன்னும் ப்ரொப்போசல் கொடுத்துட்டு தே வில் கெட் இட். எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு கன்ஃபார்ம்டாக இந்த கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. பட் ஓவரால் ஃபண்ட் அலோகேஷனில் எனக்கு இமீடியட்லி ஐம் நாட் வெரி ஹாப்பி அபவுட் இட். இது எப்படி போகிறதுங்கிறத போக தான் தெரியும். புரியுது. அதேமாதிரி இப்போ முக்கியமாக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஸோ ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே
அதுலேயுமே சம்திங்ஸ் அலோகேட் பண்ணியிருக்கிறதா பார்க்க முடியுது. அந்த குறிப்பிட்ட லெவல் அது ஓகேவா என்னது சார்? எனக்கு எக்ஸாக்ட் நம்பர் டக்குன்னு ஞாபகம் வரல. பட் ஐ திங்க் ஒரு 30 கோடியோ 50 கோடியோ வந்து they had allocated for artificial intelligence, which is good number to start. Not a great number to start. It's a good number to start. ஏன்னா நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் எப்படி போய் சேர்க்க போகிறீங்கிறத மொதல் கொஸ்டின். என்னுடைய தாட் என்ன அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை முதல்ல பசங்களுக்கோ காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு போய் சேர்க்கறதுக்கெல்லாம் முன்னாடி காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸு, ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸு, இவங்களுக்கு ஃபஸ்ட்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இவங்கள்ட்ட சேர்த்தாதான் கீழே வந்து ப்ரொடக்டிவாக போகும். இன்றைக்கி இருக்கிற பசங்க வந்து இவங்க சொல்லித்தரத்துக்கு முன்னாடியே கற்றுண்டுருவாங்க. என்னுடைய 13 வயசு பையன் 14 வயசு பையன் இது ஆல்ரெடி இன்டூ யூஸிங் ஏஐ டூல்ஸ். குட்டி ஐஏ டூல்ஸ் அவனே யூஸ் பண்ணுறான். நான் சொல்லியே தரல, அவன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். என் பாயிண்ட் என்னன்னா, என் பையன் மட்டும் எக்ஸப்ஷன் தான் கிடையாது. இருக்கிற அத்தனை குழந்தைங்களும் வெரி ஸ்மார்ட் கிட்ஸ். யாரும் ஃபோன் யூஸ் பண்ண சொல்லி தரல, அவங்களே தான் கற்றுக்கிட்டாங்க. யாரும் இப்போ என்ன வீடியோ அப்லோட் பண்ணுறது, ரீல் போடுறதுலாம் கற்றுல, அவங்களே தான் கற்றுக்கிட்டாங்க. இந்த பசங்க குவிக்காக கற்றுருவாங்க. அப்போ என்ன ஆகிடுன்னா, வரக்கூடிய பசங்க சீக்கிரம் கற்றுருவாங்க, வாதியார் ப்ரொஃபஸர்ஸ் கற்றுப்பாங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான கேள்வி. அப்புறம் ஏஐயை ஸ்பெண்ட் பண்ணி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய மக்களை ட்ரெயின் பண்ண முடியுமா? ட்ரெயின் பண்ணி அவங்களுடைய வேலை சுமையை குறைக்க முடியுமா? வேலை சுமையை குறைச்சாங்கன்னா புது ரெக்ரூட்மெண்ட் அவாய்ட் பண்ணலாம். புது ரெக்ரூட்மெண்ட் அவாய்ட் பண்ணால் திருப்பி வேலை இல்லாம பிரச்சனை வந்து கூடுமாங்கிற அந்த அடுத்த கேள்வி வரும். பட் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. அலோகேஷன் பண்ணியிருக்கிறது குட்டு. அந்த அலோகேட் பண்ண பைசாவை எவ்வளோ ப்ரொடக்டிவாக செலவு பண்ண போகிறாங்கிறது வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா அலோகேஷன் மட்டும்தான் இருக்குது, எப்படி செலவு பண்ண போகிறாங்கிற இன்ஃபர்மேஷன் இதில் இருக்காது. இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிடுறேன், விச் ஐ ஃபர்காட். ஸ்போர்ட்ஸுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு பாயிண்ட் மினிஸ்டர் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வாரத்துக்கு 2 நாள் தான் பிடி கிளாஸ் இருக்குது, 2 பிடி கிளாஸ் தான் இருக்குது இப்போது, அது இன்க்ரீஸ் பண்ணணும்னு. சரி, செம்ம நல்ல விஷயம் நினச்சிக்கிட்டேன். எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறாருன்னு யோசிச்சா, ஸ்கூல் டைம் முடியுது இல்லையா, முடிஞ்ச உடனே எக்ஸ்ட்ராவாக விளையாடுறதுக்கு டைம் அண்ட் ரிசோர்ஸ் அலோகேட் பண்ண போகிறாங்க. நாங்கள் இப்போ ஸ்கூல் டைம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற குழந்தைங்களை உட்கார வச்சு தம்பி விளையாடுப்பான்னு சொல்ல போகிறாங்கிற மாதிரி இருக்குது. அப்போ யார் பார்த்துப்பாங்கிற அடுத்த கேள்வி வரும். நியாயமான கேள்வி. இருக்கிற டீச்சர் தான் பார்த்துக்க போகிறாங்களே. இப்போ இருக்கிற டீச்சர் பார்த்துக்க போகிறாங்கன்னா இருக்கிற டீச்சருக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் தர போகிறோமா? இல்லாட்டி இருக்கிற டீச்சர் இருக்கிற சம்பளத்தே வேலை பார்ப்பாங்களா? இல்லாட்டி புதுசாக ரெக்ரூட் பண்ண போகிறோமா? அஃப்கோர்ஸ் அதற்கான இன்ஃப்ராவை நம்ம ஃபண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்க. அகைன் நல்ல விஷயம். நான் திருப்பி சொல்கிறேன், ஆஸ் அ பிளான், ஆஸ் அன் ஐடியா, குட். எனக்கு இந்த மாதிரி குட்டி சந்தேகம் வருது. இப்போ யார் எக்ஸ்ட்ரா 1 hour வேலை பார்க்க போகிறாங்கன்னா, அது ஹூ வில் மேனேஜ் தட், who will spend money for that one. எனக்கு இந்த மாதிரி கவலைகள்லாம் வந்து சேர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ திஸ் வேர் இட் ஸ்டாண்ட்ஸ். அப்புறம் ஏஐ வச்சு இப்போது ஜாப் லாஸ் பற்றி பேசியிருந்தோம். இன்ஃபேக்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் டிவிகேவோடைய எலெக்ஷன் ப்ராமிஸ் என்ன தெரியுமா இருந்தது சார்? சிஎம் பீப்புள் சர்வீஸ் அசோசியேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மக்கள் சேவை பண்ணுறதுக்காக ஸ்கீம் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து புதுசாக ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 லட்சம் பேர் பயனாளிகள் இருப்பாங்க. ஆளுக்கு தலா 15,000 18,000 ரூபா சம்பளம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணல இதுலையும். ஸோ தோராயமாக வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10,000 11,000 கோடி ரூபாய் செலவு இருக்குங்கிற ஒரு அசம்ஷன் இருந்தது. அதை பற்றி இந்த பட்ஜெட் எதுவுமே சொல்லலை. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் குறையுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். நானே அதுக்கு ஒரு தீர்வு தரப்போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்கோம். அதை பற்றி எங்கேயாவது மூச்சு விட்டுருப்பாங்களான்னு பார்த்தா என் கண்ணுக்கு படலை. யாராவது பட்டா நான் ஐ எம் ஓப்பன் ஃபார் கரெக்ஷன். பட் நான் பார்த்த வரைக்கும் பட்ஜெட்டில் ₹1 அதை பற்றி எங்கேயும் மென்ஷன் கூட பண்ணலை. ஸோ அது அடுத்த சேலஞ்ச் அங்கே இருக்குது, வரும்போது தான் தெரியும். ஓகே சார், இப்போ புதுசாக வந்திருக்கிறதுனால இப்போ தாவேக்கா மேபி சொன்ன மாதிரி பாராட்டலாம். ஓரளவுக்கு இவ்வளோ 3 மாதத்துலேயே எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாத்தையும் அடித்து பிடிச்சி ஏதாவது பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏஸ், ஃபஸ்ட் டைம் மினிஸ்டர்ஸ் எல்லாமே. பட் இருந்தாலுமே மற்றவங்க சொல்கிற அந்த விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் திமுக, அதிமுக இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுங்கள், அதெல்லாம் செய்யுங்க அப்படிங்கும்போது இவங்களுக்கு என்ன பேர்டன் அதிகமாகும்னு நினைக்கிறீங்களா? சரி, 100% பேர்டன் ஜாஸ்தியாக தான் அங்கே இருக்கும். இப்போ எல்லாம் அந்த திமுகவோ அதிமுகவோ அந்த மாற்றுக் கட்சி கொடுக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் விமர்சனம் என்ன, வெல்ஃபேர் ஸ்பெண்டை கூட்டுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பாரு, ஸோ சமூக நல்ல செலவாக வந்து நிறையா பண்ணுங்க, சப்சிடி கொடுங்க, வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு செலவு 2,500 ரூபா தாங்க, 3,000 ரூபா தாங்க. எனக்கு வந்து உள்ளபடியே வந்து ஒரு உடன்பாடற்ற எனக்கு விஷயம் என்ன இதில் என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் கீழே வீடு தரோம். நம்ம லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். ஸ்கீம் கீழே அதை விட்டுட்டு நீ எதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் போடுறேன்? அது காரணத்தை சொன்னேன். இவங்களால ஸ்கீம் ஃபண்டுக்கு மேட்ச் பண்ண முடியல. மேட்ச் பண்ண முடியாதனால நானே ஒரு ஸ்கீம் போட்டு எனக்கு எப்போ தோணுதோ வீடு கட்டுறேன்னு சொன்னாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வீடு கட்டுறதுக்கு ஸ்கீம் தருது. சென்ட்ரல் கவர்மெண்ட் சாப்பாடு ரேஷன் அரிசிக்கு ஃபண்டு தருது. பிஎம்சி ஸ்கீம் கீழே மாடல் ஸ்கூல் கிரியேட் பண்ணுறதுக்கு பைசா தரேன்னு சொல்லுது. அதெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம். விட்டுருவோம், நம்ம தரமாட்டாங்க, நம்ம வாங்க மாட்டோம், நம்ம இருமொழி கொள்கை ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு விட போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தருது.
அதை தாண்டி நீ இன்னொரு செட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்கீம் எதுக்கு தர? என்ன பண்ண போற? பண்ணி திருப்பி வெல்ஃபேர் ஸ்கீம். அப்போ எலெக்ஷன் மட்டுமே நோக்கமாக மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ பாரு செலவு பண்ணிட்டு இருக்க போகிறோமா? அப்போ உங்களுடைய பர்பஸ் என்னவா இருக்கணும்? ஓரளவுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தருது, அப்போ நம்மளுடைய எண்ணம் என்னவா இருக்கணும்? இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லக்கூடிய உட்கட்டமைப்புக்கான செலவு இருக்கு இல்லையா, அதை செலவு ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம்ல. அதுதான் நான் எதிர்பார்த்தேன். அதை அதையும் சுருக்கி விட்டுருக்காங்க. இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, ஒரு 2 நாள் முன்னாடியோ 3 நாள் முன்னாடியோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் ரெவல்யூஷன் அடிஷ்னலாக ஒரு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. எனக்கு எக்ஸாக்ட் அமௌண்ட் ஞாபகம், ஐ திங்க் க்ளோஸ் டு 1 lakh crores அக்ராஸ் தி கண்ட்ரி. 1 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட வந்து ஒட்டு மொத்த நாட்டுக்குமே டிவால்வ் பண்ணாங்க. இது அட்வான்ஸ் ரெவல்யூஷன். அதாவது மாசம் 10ஆம் தேதி சென்ட்ரல் கவர்மெண்டோட டாக்ஸ் ரெவல்யூஷன் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போகும். நார்மலாக ஆகஸ்ட் 10 நம்மளுக்கு வரும், ஜூலை 10 வந்தது, ஆகஸ்ட் 10 வரும். இதை தவிர இன்னும் சீக்கிரமா அடிஷனல் ரெவல்யூஷன் பண்றேன், நீ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுனே சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இது ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி. சரி, வந்தா ஏதாவது கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் போடுவாங்கன்னு பார்த்தா திருப்பியும் சொல்லி விட்டுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வேர் இட் ஸ்டாண்ட்ஸ் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். போதான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ இன்னொரு நல்ல விஷயத்தையும் சொல்லிடுறேன்னா, அஃப்கோர்ஸ் கிரிட்டிக்கலான நிறைய அப்சர்வேஷன் இருந்தாலும் நல்ல விஷயம் என்னென்னா, எப்படி எஜுகேஷனோடைய அலோகேஷனை குறைஞ்சிருக்குன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணேனோ, எப்படி வந்து ஸ்போர்ட்ஸ்க்கான அலோகேஷன் டபுளாக இருக்குங்கிறத நல்ல விஷயமா பார்த்தேனோ, இன்னொரு ஏரியா வேர் கம்பேர்ட் இன்டரிம் பட்ஜெட் தங்கம் தென்னரசு சார் ப்ரெசென்ட் பண்ண நிதிநிலை அறிக்கையை விட பெட்டராக அலோகேட் பண்ணியிருக்கிற விஷயம் வந்து ஹெல்த்து, ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் நியூட்ரிஷன். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக ஒரு 3300 கோடி ரூபாய் அடிஷ்னலாக தேவ் அலோகேட்டட், விச் இஸ் அ குட் திங். ஸோ அவங்க வந்து டெஃபினெட்லி இந்த விஷயத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்கன்னு நல்லாவே தெரியுது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து விச் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் வாஸ் தமிழ்நாடு வந்து சிக்னிஃபிகண்ட்டாக அன் அக்ரேரியன் எக்கானமி. நிறையா விவசாயி மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் தேவ் பீன் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் கிரைசிஸ். நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த ரூரல் டெவலப்மெண்ட்டும் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய்க்கு மேலே அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு 5,000 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபா அடிஷனல் அலோகேஷன் நடந்திருக்கு இந்த பட்ஜெட்டில் கம்பேர்ட் இன்டரிம் பட்ஜெட். இது ரெண்டுமே ஐ திங்க் பாராட்டக்கூடிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். ரூரல் டெவலப்மெண்ட் போகுதுன்னா ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளரும். ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளருது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கிராப் வாட்டவர் அந்த பயிர் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கோ வெகு விரைவாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி குடோனுக்கு எடுத்துன்னு போது அது மாதிரி எல்லா விஷயங்களும் வளரும்னு அர்த்தம், விச் இஸ் கிரேட். ஐ திங்க் அந்த விஷயத்த பாராட்டே தீரணும். பட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி என்னோட பாராட்டமோ இல்லாட்டி என்னோட கிரிட்டிசிசமோ ரெண்டு வந்து இப்போ இருக்கிற அலோகேஷனை பேஸ் பண்ணியிருக்கு. நான் பிளான் பண்ணுறது ஒன்று, செயல் வேறு மாதிரி இருக்கக்கூடாது. இந்த பிளான் வர்சஸ் செயலை வருஷ கடைசியில் வி ஹேவ் டு ரீவிசிட். அடுத்த பட்ஜெட் இவங்க ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது தெரியும். அப்போ தான் வந்து வில் ஹேவ் மச் மோர் கிளியரர் ஐடியா. இவங்க ப்ராமிஸ் பண்ணது ஃபுல்லாக பண்ணிட்டாங்களான்னு. எனக்கு மென்டலி கிளியர். இவங்க சொல்லுறது 55,000 கோடி ரூபாய் டெஃபிசிட்லாம் தாண்டி போயிடும். ஐ எம் ஆல்சோ ஈக்குவலி கிளியர். இவங்க சொல்லியிருக்கிற கடனும் கூட போயிடும். கடன் அதே லெவலில் வச்சிருக்காங்க அண்ட் டெஃபிசிட் கூடி இருக்குன்னா எங்கேயோ செலவை குறைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இதுதான் நடக்க போகிறது. எனக்கு இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதுதான் டிஎம்கே கவர்மெண்ட்டும் பண்ணிச்சு, இதான் இவங்களும் பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளோ சீக்கிரமாக they cannot manage. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ரெவன்யூ ஆக்மெண்டேஷன் கமிட்டி இப்போ தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 மாதம் கழிச்சு தான் கொடுப்பாங்க. இந்த வேடிக்கையான விஷயம் என்னன்னா, நாங்கள் வந்து ஊழல் ஒழிச்சு இப்படி பண்ணி அப்படி பண்ணி டிஜிட்டைஸ் பண்ணி ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்லாம் பண்ணி ஒரு 15,000 கோடி சேவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சேவ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. 15,000 crores ஸ்மால் நம்பர் இல்லை. அதுக்கு ஒரு டீட்டெயில்டான கிரானுலர் ஒர்க்கிங் வேணும், குட்டி ஹெட்டிங்ஸில். அதை பற்றி இந்த பட்ஜெட்டில் இன்ஃபர்மேஷன் இல்லை. 15,000 crores சேவ் பண்ணுவோங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்குது. சேமிப்போம்னு சொல்லிட்டு 15,000 கோடி ரூபாய். அது எப்படி சேமிப்போம், அதனால எப்படி வருவாய் கூடும், எந்தெந்த செக்டாரில் லீக்கேஜை கட் பண்ண போகிறோம் எனக்கு தெரியல. இப்போ ஸ்டாம்ப் டியூட்டி கூட்டணும் கண்டிப்பாக. இபி ரேட்டை கூட்டுவாங்களா, கூட்ட மாட்டாங்க. எலக்ட்ரல் டிசாஸ்டர் ஆகிடும்னு சொல்லிட்டு உடனே கூட்ட மாட்டாங்க. முனிசிபல் டேக்ஸை இப்போ தான் கூட்டி டிஎம்கே கவர்மெண்ட்டை ஊரே கழுவி கூட்டிச்சு, இவங்க உடனே பண்ண மாட்டாங்க. ஸோ எப்படி கூட்ட முடியும்? திருப்பி டாஸ்மாகில் கை வைக்கணும். டாஸ்மாகை லிபரலைஸ் பண்ணுவாங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா டாஸ்மாகோ இல்லாட்டி பார் லைசன்ஸ் ஏதோ கொடுத்து தே வில் ட்ரை டு இம்ப்ரூவ் ஆர் தே வில் ஒன்லி டச் அப்பான் ஸ்டாம்ப் டியூட்டி. இதில் லீக்கேஜ் அவாய்டு பண்ணி மற்றதை இம்ப்ரூவ் பண்ணி எப்படி கொண்டு வர போகிறேன்னு எனக்கு ஃபுல்லாக தெரியுது. 15,000 crores கொடுத்துருக்காங்க, 15,000 கோடி எக்ஸ்ட்ரா வரும்ன்ட்டு எப்படின்னு தெரியாமல் அதை என்னால் நான் நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. ஓகே சார், சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்கள் பொண்ணா நேரத்தை இளைய பெல்லாம் போதுறதுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ.